இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் புற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். இந்த தெய்வீக செய்தியை கேட்க வந்திருக்கும் புண்ணிய ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க சித்தர்களோட அருள் வாக்க கேட்கறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. உங்க வாழ்வுல நிச்சயமா நன்மைகள் பெருகும். இன்னைக்கு நாம மகா சித்தர்களோட ஞான பொக்கிஷத்திலிருந்து ஒரு மாபெரும் ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறோம். இது உங்க சிந்தனையையும் வாழ்க்கையையும் மாத்திர சக்தி கொண்டது. இத முழுசா தெரிஞ்சுக்கிறதுனால என்ன நன்மைன்னு கேக்குறீங்களா? பிரபஞ்சத்தோட படைப்பு ரகசியத்தையே புரிஞ்சுக்கலாம். நினைத்ததை அடையும் சக்திய பெறலாம். அப்புறம் நம்ம ஆலய வழிபாட்டோட ஆழமான அர்த்தத்தையும் உணரலாம். வாங்க இந்த ஆழ்ந்த ஞான உரைய தொடங்குவோம். வணக்கம். இன்னைக்கு நாம சித்தன் அருள் வலைப்பதிவுல பரம்பூஜ்ய அகத்திய மாமுனிவர் அருளிய ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது சுறாக்கள் பற்றிய தெய்வீக ரகசியங்கள். இந்த சுறாக்கள் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட எல்லா சக்திக்கும் எல்லா ரகசியத்துக்கும் மூலமான ஒரு புனிதக்கள்னு சொல்லப்படுது. சூறாக்கள் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்படின்னா இதுதான் பிரபஞ்சத்தோட ஆதி மூலப்பொருள்னா அந்த பதிவுல சொல்றாங்களா? ஆமாங்க, மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் பிரபஞ்சத்தோட ஆதி மூலப்பொருள்னு ரொம்ப ஆணித்தரமா குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த சூறாக்கள் அப்படிங்கிறது என்ன? அது உண்மையிலேயே இருக்கிற ஒரு பொருளா இல்ல ஒரு தத்துவமா? அந்த வலைப்பதிவுல இத பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? அதுல வர விளக்கங்களை பார்த்தா இது ஒரு அமானுஷ்ய சக்தி கொண்ட ஒரு பௌதீக பொருள் மாதிரி தான் தெரியுது. இந்த கல்லுக்கு நாம எதை வேண்டினாலும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும். இதுக்கு பக்கத்துல தவம் செஞ்சா அதோட பலன் பன்மடங்கு பெருகுன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, அப்போ மனிதன் நினைச்சத சாதிக்க முடியும்னு சொல்றதுக்கு இதுதான் காரணமா? ஆமா. ஆனா அதை விட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்மளோட அன்றாட கோவில் வழிபாட்டு முறைகளை இந்த சுறாக்கல்லோட எப்படி இணைக்கிறாங்கங்கிறது தான். ஆமா, அதுதான் எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கிற கல்லுக்கும் நாம கோவில்ல செய்யற அர்ச்சனைக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? அந்த வலைப்பதிவு அதுக்கு ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்குது. அந்த கல்லுக்கு இயற்கையாவே ஒளி வீசும் தன்மை இருக்கு. ஒளி வீசுமா? ஆமா. அது பெரும்பாலும் நீர்ல, அதாவது தண்ணீர்ல மூழ்கி இருக்கும்னோ, அதை சுத்தி இயற்கையாவே வாசனை மிக்க பூக்களும் திரவியங்களும் உருவாகும்னு அந்த பதிவு சொல்லுது. ஓ, அப்படியா? அப்போ நாம கோவில்ல கருவறைக்கு முன்னாடி தீபம் காட்டுறது, ஆமா, சுவாமிக்கு தண்ணியால அபிஷேகம் செய்யறது, அப்புறம் பூக்கள், சந்தனம், வாசனை திரவியங்கள் இதெல்லாம் சமர்ப்பிக்கிறது, இது எல்லாமே அந்த சுறாக்கல்லோட இயற்கையான சூழலை உருவாக்குற ஒரு முயற்சி தானா? நான் புரிஞ்சுக்கிட்டது சரிதானா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த வலைப்பதிவோட மைய வாதமே அதுதான். நம்மளோட வழிபாட்டு முறைகளுங்கிறது வெறும் பக்தி சார்ந்த சடங்குகள் மட்டும் இல்ல. அது அந்த சுறாக்களோட தெய்வீக சூழலை ஒரு இடத்துல மீண்டும் உருவாக்கி அதன் மூலமா அந்த சக்தியை நாம பெறுவதற்கான ஒரு வழிமுறை. சொல்லப்போனா ஒரு விதமான ஆன்மீக தொழில்நுட்பம்னு சொல்லலாம். கோவில் வழிபாட்டை இப்படி ஒரு கோணத்துல பாக்குறது ரொம்பவே புதுசா இருக்கு. சரி, இந்த கல்லோட சக்தி அலைகளா பரவி எல்லாரையும் சென்றடையதுனோ அந்த பதிவுல இருக்குதே, அது எப்படின்னு ஏதாவது விளக்குதா? விளக்குது. இந்த சுறாக்களோட சக்தி அலைகள் கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும் அப்புறம் வட்ட வடிவத்திலையும் வரி வரியாகவும் இடைவிடாம பரவிட்டே இருக்குன்னு அந்த பதிவு விவரிக்குது. அப்படியா? இந்த சக்தி அலைகள் தான் உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களையும் முழுமையா சென்றடையுது. அப்போ இந்த உலகத்துல பெரிய ஞானிகள்லாம் உருவாகிறதுக்கும் இதுதான் காரணமா? அதேதான். அந்த பதிவின்படி மாபெரும் ஞானிகள் எல்லாரும் இந்த சுறாக்கல்லின் சக்தியிலிருந்து தான் உருவாகுறாங்க. ஒருவேளை அந்த சக்தி அலைகளை மத்தவங்களை விட அவங்க சிறப்பா உள்வாங்கிறவங்களா இருப்பாங்கன்னு நாம புரிஞ்சுக்கலாம். அற்புதம். சுறா கல்லோட இயக்கமும் அதோட பிரபஞ்ச தாக்கமும் எவ்வளவு ஆழமானது. இதோட முக்கிய அம்சங்களை ஒரு தடவை சுருக்கமா பார்க்கலாமா? நிச்சயமா. இந்த உரையாடலோட முக்கிய சாராம்சங்கள்னு பார்த்தா, 1, சுறாக்கல் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட ஆதி மூலப்பொருள். அது நினைத்ததை அருளும் ஒரு தெய்வீக சக்தி கொண்டது. 2, ஆலயங்கள்ல நாம செய்யற தீபாராதனை, அபிஷேகம், வாசனை திரவியங்கள் சமர்ப்பிக்கிறது, இது எல்லாமே சுறாக்கல்லோட இயற்கையான தெய்வீக சூழலை பிரதிபலிக்கிறது தான். 3, இதோட சக்தி அலைகள் மேல் கீழ் வட்டம் வரின்னு பல வடிவங்கள்ல இடைவிடாமல் பரவி உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் சக்தி கொடுக்குது. மகா ஞானிகள் தோன்றவும் இதுதான் காரணம்.
இந்த அரிய ஞானச் செய்தி உங்களை அடைஞ்சது போல இது உலகின் அனைத்து மக்களையும் சென்றடைய வேண்டும். இந்த தெய்வீக பதிவை உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக வலைதளங்களிலும் தயவு செஞ்சு பகிருங்கள். நீங்க இத பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்களிலும் பதிவேற்றலாம். இதுக்கு பதிப்புரிமை எதுவும் கிடையாது. இது எல்லாருக்கும் பொதுவானது. ஆமாம், தெய்வீக ஞானத்தை மத்தவங்களுக்கு வழிகாட்டுதலா பகிர்றது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை தேடித்தரும். சித்தர்களோட இந்த அருள்மொழிகளை பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இறுதி ஆடியோ. ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.